சாமி சிலை கிடைக்கலைங்கிறதுக்காக விடுதலையாகிற அன்னக்குடியை வரவேற்க போகாம இருக்க முடியாது. ஊரே கூடி போய் தான் ஆகணுங்கிறேன். நீங்களாம் என்ன சொல்றீங்க? ஐயா சொன்ன மாதிரி அன்னக்குடி விடுதலை வரும்போது யார் வந்தாலும் வேண்டான்னு சொல்லாம கூட்டிட்டு போயிடுவோம். அன்னக்குடி விடுதலை வரும்போது மெட்ராஸை விழாக்கோலமா கொண்டாடிடுவோம். ஐயா வெள்ளையா ஐயா வெளியில யாருன்னு பாரு. சரிங்க ஐயா. இத பாருங்க, நல்லா கேட்டுங்க. வாங்க. நம்ம கூட வரவங்களுக்கு எந்த குறை இருக்க கூடாது. வயிறார சாப்பாடு போடணும். சரிங்க ஐயா. ஐயா வணக்கங்க. வா முனுசாமி, என்ன இந்த ஊர் பக்கம் ஒன்னு அடிக்கடி பார்க்க முடியல? ஐயா நம்ம ஊர்ல தான் மழையே இல்லைங்களே, அதனால மெட்ராஸுக்கு போய் தள்ளு வண்டியில பூச்செடி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ ஊரு பக்கம் வந்து பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிடுவேன். இத பாருங்க, இனிமே இந்த பூமியில இருந்து யாரும் பஞ்சம் பொழைக்க வெளியே போக வேண்டாம். அன்னக்குடி இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தழைக்கும். ஐயா நீங்க சொல்றது நடக்காதுங்கய்யா. யோ, உனக்கு ஏதோ மூளைகள் இருக்குதா? இல்ல, மூளைதான் பழகி போச்சாயா? ஏங்க நல்ல விஷயம் பேசும்போது அபசகனமா பேசுறீங்க? ஐயா அன்னக்குடி அம்மாவை நான் பார்த்தேங்கய்யா. என்னது? அன்னக்குடி நீ பாத்தியா? என் மகனை நீ பாத்தியா? ஆமாங்கய்யா நான் பார்த்தேன். எங்க எங்க பார்த்த? மெட்ராஸ்ல நான் பூச்செடி வித்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு விலாசத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த தெரு எங்க இருக்குன்னு ஒரு அம்மா என்ன கேட்டாங்க. நானும் விலாசத்தை பார்த்து சொல்லும் போது பார்த்தா அது நம்ம அன்னக்குடி அம்மாயா. என் பொண்ணு என்ன சொன்னா? நீங்க அன்னக்குடி தானேன்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லிட்டு என்ன உத்து பார்த்துட்டு நீ முனுசாமி தானேன்னு கேட்டாங்க. ஆமான்னு நான் சொன்னதுதாங்க தாமதம். அன்னக்குடி அம்மாவுக்கு வந்தது பாருங்க கோபம். நான் தாமா முனுசாமி, உங்க பூஞ்சோலை ஜமீன்ல வேலை பார்த்தவம்மா, உங்க தோட்டக்காரம்மா. அம்மா அம்மா நீங்க எங்கம்மா இங்க? அம்மா நீங்க எப்பமா ஜெயில இருந்து வெளியே வந்தீங்க? அம்மா அம்மா உங்களை பார்த்ததும் சாமியை பார்க்கிற மாதிரி இருக்குமா? பேசாத பேசாத. உங்க மூச்சில முழிக்கிறதே பாவம். தூக்கும் போதில்ல, முழிச்சிட்டு இருக்கும் போது தலையில பாறாங்கல்ல தூக்கி போட்டு பாவீங்க தானே நீங்க. அம்மா உங்க மூஞ்சில முழிச்சாலே பாவம். தூங்கும் போது மட்டும் இல்ல, முழிச்சிட்டு இருக்கும் போதே கல்ல தூக்கி தலையில போடுற படுபாவீங்க நீங்க. அப்படி இப்படின்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்கயா. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் சோதனைக்கு மேல சோதனை? முனுசாமி ஐயா, என் பொண்ணு நம்ம மேல ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்கியா? எப்படியாவது கெஞ்சு கூத்தாடி என் பொண்ணு காலில் விழுந்தாவது என் மகளை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஐயா நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேங்க. நீங்க விடுதலையாகி வரும்போது ஐயாவும் ஊர் ஜனங்களும் ஜெயிலுக்கே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஊருக்கு அழைச்சிட்டு போறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் பார்த்தேயா. அம்மா, நீ இல்லாம ஊர்ல மழை இல்ல, விவசாயம் இல்ல, விளைச்சல் இல்ல, ஊர்ல திருவிழாவே நடக்கல, மொத்தத்துல ஜனங்க மனசுல யாருக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? நான் என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையில அன்னக்குடி அம்மா இல்லைங்க. 25 வருஷம் கழிச்சு நீ இந்த ஊருக்குள்ள வரதுனால தான் ஊர்ல திருவிழாவே நடக்குது, உனக்கு தான் முதல் மரியாதைன்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்கன்னு இந்த ஒரு விஷயத்தையாவது அவர்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொல்லுங்கய்யா. ஆனா அன்னக்குடி அம்மா கை நீட்டி போ, என் மூஞ்சிலேயே முழிக்காதேன்னு சொல்லிட்டாங்கய்யா. வம்ச வம்சமா வாழ வேண்டிய ஆலமரத்தை ஒரேடியா வெட்டி சாட்சி விட்டுட்டு கடைசியில கட்டி பிடிச்சி அழுவுறீங்களா? உங்க மூஞ்சில முழிக்கிறது மட்டும் பாவம் இல்ல,
உங்க மூச்சு காத்து கூட என் மேல பட்டாலே அது தோஷம். யாருக்கு வேணும் உங்களோட முதல் மரியாதை? அப்படி நீங்க முதல் மரியாதை எனக்கு கொடுத்துட்டா எனக்கு நீங்க பண்ண துரோகம் எல்லாம் மறைச்சு போயிடுமா? நீங்க பண்ண துரோகம் என் உடம்புல பட்ட காயம் இல்ல, மருந்து போட்ட குணமாகிறதுக்கு. நீங்க எல்லாம் பண்ண துரோகம் என் உடம்புல இருக்கிற மச்ச மாதிரி, அது சாகுற வரைக்கும் மறையாது. அம்மா, நீங்க ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்குமா? உங்க கால உழுந்து கெஞ்சி கேட்கிறமா, தயவு செஞ்சு ஊருக்கு வாங்கம்மா, வாங்கம்மா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அம்மா, ஊர் ஜனங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா. உங்களை தலைமையில வச்சு தாங்க தவறு இருக்காங்கம்மா, தவறு இருக்காங்க. இனிமே உங்க ஊர் பக்கமே வரமாட்டா இந்த அன்னக்கொடி, வரமாட்டா. அம்மா, இனிமே உங்க ஊருக்காரங்க யார் முகத்திலையும் முழிக்க மாட்டா இந்த அன்னக்கொடி. அம்மா, போ, போ, போ. அந்த சமயத்துல அவங்க கண்ணை நான் பார்த்ததும் என்னால எதுவும் பேச முடியலங்கய்யா. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் மக அன்னக்குடி நம்மளையெல்லாம் மன்னிப்பா, மனசிறங்கி நம்ம ஊருக்குள்ள வருவா, திருவிழாவில நாம கொடுக்கிற மரியாதை ஏத்துக்குவான்னு நினைச்சு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். என் மக நம்மளையெல்லாம் மன்னிக்கல. சாமி சிலை இல்லைன்னாலும் அன்னக்குடியை வச்சு திருவிழா நடத்திடலான்னு நினைச்சேன். அதுவும் நடக்காது போல இருக்கே. ஆமா, ஆவணி 30 தானே அன்னக்குடிக்கு விடுதலைன்னு சொன்னாங்க. ஆமாங்க ஐயா. அது எப்படி முன்கூட்டியே என் மக விடுதலையை வெளியே வந்தா? அதான் எங்களுக்கு தெரியல. முனுசாமி அண்ணே, நீங்க அன்னக்கொடியை தான் பாத்தீங்களா? ஆமாண்ணே, வேற ஒரு பொம்பளைய பார்த்து அன்னக்கொடி நினைச்சு பேசுனீங்களா? இல்லம்மா, சாமி சத்தியமா நான் பார்த்தது பேசுனது எல்லாமே அன்னக்குடி அம்மா கிட்ட தான். அப்படியா? முனுசாமி பார்த்தது என் மக அன்னக்குடியை தான்னா, முனுசாமி சொல்றது உண்மைதான்னா இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. முனுசாமி, நீ என் கூட சேர்ந்து மெட்ராஸுக்கு வா. நீ எங்க என் மகளை பார்த்து அந்த இடத்தை காட்டு. அங்க விசாரிச்சா என் மக எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். அங்க போய் அவ கால கையில விழுந்தாவது கெஞ்சு கூத்தாடி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலாம். ஐயா, நீங்க போக வேணாம் ஐயா. நாங்க போய் அன்னக்குடியை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரோம். இல்ல, என் மகளை நான் உடனே பார்த்தாகணும். ஐயா, இப்ப உங்க உடம்பு இருக்கிற நிலையில ஓடி ஆடி அலைஞ்சி திரிஞ்சி அன்னக்குடியை தேட முடியாது ஐயா. ஆமாங்கய்யா. இல்ல, என் உடம்பு நல்லா தான் இருக்கு. என் மக அன்னக்குடியை பார்க்கலன்னா தான் நான் மனசொடிச்சு செத்து போயிடுவேன். உடனே என் மகளை நான் பார்த்தாகணும். ஐயா, நாங்களும் வரோங்க. நீங்க யாரும் வர வேண்டாம். இல்லையா, இங்க வா. ஐயா, உடனே மீசைகிட்ட சொல்லி சீக்கிரம் காரை ரெடி பண்ண சொல்லு. சரிங்க ஐயா. ஓ, நேரமே சரியில்லை. என் மகளை பார்க்காம நான் திரும்பி வர மாட்டேன். என் கூட வர நினைக்கிறவங்க வாங்க. எங்க கிளம்பிட்டீங்க? உன்னை நினைச்சாலே அபசகுனம். நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது குறுக்க வந்து நந்தி மாதிரி நிக்கிறியா? என்ன நினைச்சா இப்ப அபசகுனமா தான் இருக்கும். மூச்சுக்கு 300 தடவை அம்சா, என் செல்லம், என் பவுனுன்னு சொன்னதெல்லாம் என்னாச்சு? மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆமாமா, சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி கூத்தியா வச்சுப்பாங்கன்னு. அப்படிப்பட்டவளுக்கு பிறந்தவ தானே அந்த அன்னக்கொடி. இன்னைக்கு உங்க மக அன்னக்குடி சாமி. அது பேரை நீ இன்னொரு தடவை சொல்லாத. அன்னக்குடி கால் வச்ச நேரம் இந்த மண்ணுல இந்த ஊருக்கே நல்ல நேரம். அன்னக்குடி தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு. அது இந்த ஊருக்கே நல்லா தெரியும்.
அவ தொட்டா நீயும் தொலங்குன. அவ மூச்சு காத்து பட்டுச்சு, என் வீடும் விளங்குச்சு. அத நீ மறந்துட்ட. உன்னை ஒரு பொண்ணா ஒரு பொம்பளைய ஆக்க இந்த ஊருக்கு வந்த சாமி அது. அது இங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ மறந்துட்ட, மறுத்துட்ட. அதுக்காக பெத்த மகளையே மக இல்லைன்னு சொல்லி விஷத்தை கக்கி என்ன ஒரேடியா கொன்னுடுவீங்களா? பெத்த மகளா? நீ என் பெத்த மகளே இல்லைன்னு வயிறெறிஞ்சு சொல்றன்னா நீ எப்படிப்பட்ட பஞ்சமா பாதகத்தை செய்திருப்ப? நீங்க எனக்கு சாதகமா இருந்தா நான் ஏன் உங்களுக்கு பாதகம் செய்ய போறேன்? மரியாதையா எங்க இருந்து போயிடு. வீணா இங்க நின்னு என்கிட்ட தர்க்கம் பண்ணிட்டு இருக்காதே. நான் போக மாட்டேன். நீ போக மாட்ட. இந்த ஊர்ல இருக்க ஜனங்களை எல்லாம் கொண்டுட்டு தான் போவேன். அதுக்கு தானே வந்திருக்க. வழிய விடு, நான் போகணும். எங்க போறீங்க? நான் என் மகளை கூட்டிட்டு வர போறேன். கேட்டீங்களாயா? நல்லா கேட்டுக்கங்க. பெத்த மகளை பெத்த மக இல்லன்னு 4 பேர் முன்னாடி சொல்லிட்டு எங்க இருந்தோ பஞ்சம் பழைக்க வந்த பரதேசிய தாம் பெத்த மகன்னு சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோங்க. அம்சவல்லி, அம்சவல்லி, ஐயா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அன்னக்குடிய பொறுத்த வரைக்கும் ஐயாவுக்கு அவங்க மகதான். ஓ, இந்த பெரிய மனுஷன் உங்க எல்லாருக்கும் தூபத்தை போட்டு இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமம் போட வச்சுட்டாரா? இதோ பாருங்க, ஐயா ஒண்ணு எங்களுக்கு தூபம் போடல. அன்னக்கொடிய தான் மகன்னு ஐயா சொல்றது வாஸ்தவமான பேச்சுதான். அன்னக்கொடிக்கு நடந்த கொடுமைக்கு காசி ராமேஸ்வரம் போனா கூட எங்க பாவத்தை கழுவ முடியாது. இதோ பாருங்க, அன்னக்கொடியோட காலடி இந்த மண்ணில் பட்டாதான் நாம பண்ண பாவத்துக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கும். ஏய், எனக்கு நடந்த கொடுமையை விடவா அவளுக்கு நடந்துடுச்சு? ஆமா, எந்த தப்புமே பண்ணாத அன்னக்குடி 25 வருஷமா ஜெயில இருந்தாங்களே, அது கொடுமை இல்லையா? ஏய், அவ ஜெயிலுக்கு போறதுக்கு யார் காரணம்? தோ நிக்கிறாரு பெரிய மனுஷன், இவர்தான். என்னது நானா? நீங்க இல்லாம வேற யாரு? இந்த பூஞ்சோல ஜமீனுக்கு மொத்த வாரிசு நான் தான். எல்லா சொத்தும் எனக்கு தான் சேரும். எங்க அம்மா கழுத்துல முறையா இந்த மனுஷன் தாலி கட்டினாரு. முறைப்படி பிறந்த மகன் நான் தான். முறை இல்லாம பிறந்தவதான் அந்த அன்னக்கொடி. ஏய், ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லு. சின்னம்மா, முதல்ல கிளம்புங்கம்மா. நீங்க பேசுற முறையே சரியில்லைம்மா. இந்த மனுஷன் பேசுறது மட்டும் ரொம்ப முறையா இருக்கா? ஐயா மேல நீங்க தப்பா சொல்றத நாங்க பொறுத்துக்க முடியாது. பொறுத்துக்க முடியலன்னா பேசாம ஓரமா போய் உட்காரியா. பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாம பேசாதீங்கம்மா. நீ எல்லாம் எனக்கு நியாயம் சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு. என்ன சொன்ன? பெரியவங்களா? பெரியவங்க ஒழுங்கா நடந்துட்டா நான் ஏன் இவ்வளவு பேசுறேன்? நியாயம் நியாயம்னு பேச்சுலதான் இருக்கு, நடத்தையில ஒன்னத்தையும் காணும். இத பாருங்க, இந்த பூஞ்சோல ஜமீனோட 6000 ஏக்கர் சொத்து, 6000 பவுனு, ஊர் முதல் மரியாதை எல்லாம் எனக்கு தான் சேரணும். இந்த பரம்பரை சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு வாரிசு தான் இருக்கேன். சட்டப்படியும் அதுதான் சரி. பரம்பரை சொத்தா இருந்தாலும் வாரிசுக்கு தான் கொடுக்கணும்னு இல்ல. எங்க அப்பன் தாத்தன் முப்பாட்டன் எல்லாம் இருக்கிற சொத்தையும் வருமானத்தையும் யாருக்கு வேணாலும் தான தர்மம் பண்ணலாம்னு எழுதி வச்சிருக்காங்க உயில்ல. அது புரியாம உணராம இங்கிருந்து போ. நீங்க தர்ம பிரபுவா இருந்து யாருக்கு வேணாலும் சொத்தை அள்ளி கொடுங்க. ஆனா உங்க வப்பாட்டி மக அன்னக்கொடிக்கு மட்டும் கொடுக்க கூடாது. அம்சவல்லி, என்னையோ அன்னக்குடியோ தப்பா பேசாத. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? அன்னக்கொடி உங்களுக்கு பிறந்த மகதான். என்ன குலகாரனாக்கிடாத. உண்மைய சொன்னா மனசு கூசுதோ? தப்பு செய்யும் போது இந்த கூச்சம் இருந்திருந்தா இன்னைக்கு அவமானப்படாமையாவது இருந்துக்கலாம். நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாளேன்னு பதில் சொல்ல முடியாம நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கிறீங்களா? உங்க நடிப்புக்கெல்லாம் நான் அசைய மாட்டேன். அம்சவல்லி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறம்மா, நீ போமா. ஐயாவுக்கு ஏதாவது ஆயிட போகுது. போறேன், ஆனா உங்க ஐயா மெட்ராஸ்க்கு போகாம இருக்கணும். அண்ணே, இந்த பைய கொஞ்சம் பிடிக்கணும். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போங்க. ஐயா, வாங்க, சீக்கிரம் போங்க நீங்க. வாங்க. உள்ள கூட்டு வாங்க. வாங்கய்யா. வாங்க. நீ வந்து உட்காருங்க. உட்காருங்கய்யா. வாங்க, வாங்க. வாங்கய்யா. ஐயா, வாங்கய்யா. ஐயா, வாங்க. மெதுவா. வாங்க. மெதுவா, மெதுவா நடங்க.
டேய் சக்கரை இதாண்டா ஜெயிலர் சுப்பிரமணிய சார் வீடு. டேய் கவனமா அண்ணம்மாவை பத்தி விசாரிக்கணும்டா. எக்காரணத்தை கொண்டும் ஜெயிலருக்கோ ஜெயிலர் வீட்டுல உள்ளவங்களுக்கோ நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன்டா. சரி சரி. என்னடா டேய் ஜெயிலர் கண்ணு முன்னு தெரியாம அடிச்சாலடா. அதான்டா வள்ளி. எனக்கு அப்படிதான்டா இருக்கு. நைட் ஒரு கட்டிங் சேர்த்து போட்ட சரியா போ. சார் 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 யாருங்க வேணும்? சார் இருக்காங்களா? சாரா? முதல்ல யார் வேணும்னு சொல்லுங்க. என்னம்மா சார் இருக்காங்களான்னு கேட்டோம், அதுக்கு இப்படி கோச்சிக்கிறீங்க? நான் கோவப்படலப்பா. இதுக்கு முன்னால ஒரு அம்மா வந்து சார் இருக்காங்களான்னு மொட்டையா கேட்டாங்க. எங்க வீட்டுக்காரத்தான் கேக்குறாங்களோன்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அந்த அம்மா ஜெயிலர் சுப்பிரமணியத்தை தான் தேடி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. அண்ணம்மா வந்துட்டு போயிட்டாங்களா? அண்ணம்மாவா? அதான் வந்துட்டு போனதா சொன்னீங்களே, அந்த அம்மா பேரு அண்ணம்மாமா. ஓஹோ அப்படியா? ஆமாமா. ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு? அண்ணம்மா எங்களுக்கு வேண்டியவங்க தான். சென்னை ஜெயில ஜெயிலராக்கிற மணி சார் தான் ஜெயிலர் சுப்பிரமணிய பார்த்துட்டு வர சொன்னாருமா. ஆமா தம்பி, ஜெயிலர் சுப்பிரமணிய இத்தனை பேர் வந்து விசாரிக்கிறீங்களே, என்ன விஷயம்? ஜெயிலர் சுப்பிரமணி மூலியமா ஒரு வேலை நடக்கணுமா, அதுக்கு அண்ணம்மாவை பார்க்கணும், அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கணும். அந்த விஷயமா தான் அண்ணம்மா ஜெயிலர் பார்க்க வந்தாங்க. வந்தவங்க இன்னும் திரும்பல. அதான் ஜெயிலர் மணி சார் எங்களை பார்த்துட சொல்லி அனுப்பி வச்சிருமா. அந்த அம்மா இங்க வந்துட்டு போன நேரத்துக்கு உங்களை பார்த்துருக்கணுமே. அதாம்மா தேடிட்டு வந்தோம். அந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்லீங்களே. ஜெயிலர் சுப்பிரமணி குடும்பம் இந்த வீட்டுல தான் குடியிருந்தாங்க. இந்த வீட்டை எங்களுக்கு வித்துட்டு அவங்க வாடகை வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. அண்ணம்மா ஜெயிலர் சுப்பிரமணி சார் வீட்டுக்கு தான் போயிருக்காங்களா? இல்லப்பா, ஜெயிலர் சுப்பிரமணிய வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா வீடு வாங்கி கொடுத்தா புரோக்கருக்கு தெரியும். அவர் வந்த அட்ரஸ் கேட்டு வைக்கிறேன், 2 நாள் கழிச்சு வாங்கன்னு அந்த அம்மா கிட்ட சொன்னேன். சரின்னு போயிட்டாங்க. சரிம்மா, நாங்க அந்த அம்மாவை பார்த்து பேசிக்கிறோம். நன்றிம்மா. வரங்க. நன்றிம்மா. டேய் சக்கரை, இப்ப என்னடா பண்றது? முதல்ல ஜெயிலருக்கு போனை போட்டு மேட்டர் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பண்ணுடா. ஹலோ சார், சக்கரை பேசுறேன் சார். டேய் என்னடா ஆச்சு? அண்ணம்மா கிடைச்சாலா? இல்ல சார். கிடைக்கலையா? வாய் பேச்சு மட்டும் பெருசா இருக்கும். இல்ல சார், கண்டிப்பா அண்ணம்மா பாத்துருவோம் சார். என்னத்தை பாக்குறீங்க? ரூட்டு போட்டு கொடுத்து கிழிக்க முடியல. என்னத்தை பார்க்க போறீங்க நீங்க? சார், இந்த தடவை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம் சார். அண்ணம்மா தேடிக்கிட்டு வந்த Jailer Brutus, at the stage of death, Caesar says the famous word, "You to Brutus," and his body was kept to the view of the public. At the time, Mark Antony starts his speech to the public by saying the reason of the death of the Caesar who been killed by Brutus. சத்தமா படிக்காதடா. உனக்கு என்னடா? என்னால நோட்ஸ் எழுத முடியல, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உன் மைண்ட நோட்ஸ்ல வை, எல்லாம் எழுதலாம். அஜய், நாம படிக்கிற விஷயம் நம்ம மனசுல தான் இருக்கணும். எந்த மேட்டரையும் சவுண்டா படிச்சு மனப்பாடம் பண்ணி மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. படிக்கிற விஷயத்த சைலண்டா மனசுக்குள்ளேயே தான் படிக்கணும். அப்பதான் எப்பவும் அந்த விஷயம் நம்ம மைண்ட்ல ஆழமா பதிஞ்சு இருக்கும். சவுண்டா படிச்சு மனப்பாடம் பண்ணா அப்ப வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். புரிஞ்சுதா? சாரிக்கா, நான் இனிமேல் சைலண்டாவே படிக்கிறேன். குட். சொல்றவங்க சொன்னாதான் நீ எதுவுமே கேப்ப. விஜய், சொல்றவங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல, சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். எதையுமே சொல்ற விதத்துல சொன்னா யாருமே அதை மறக்காம ஏத்துக்குவாங்க. சாரிக்கா. ஓகே ஓகே, படி. அக்கா, இல்ல அவன் காலேஜ் படிக்கிறான், நான் ஸ்கூல் படிக்கிறேன். எங்களுக்குலாம் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதனால நாங்க படிக்கிறோம். ஆனா நீ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு பெரிய கம்பெனில போஸ்டிங்ல இருக்க. எப்ப பார்த்தாலும் லேப்டாப் வச்சுட்டு ஏதோ படிச்சுட்டு இருக்க. அப்படி என்னதாங்க படிக்கிற? அஜய், நம்ம படிக்கிற படிப்புக்கு எப்பவுமே முடிவில்லை, தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கும் எப்பவுமே முடிவில்லை. நம்ம வாழற ஒவ்வொரு நிமிஷமும்
நாம படிக்கிறோம். படிச்ச விஷயத்த தேவையான சந்தர்ப்பத்துல பரீட்சையா எழுதுறோம், மறுபடியும் படிக்கிறோம். இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்.